வெல்கம் இனாஸ். இது 3 வாரம் கழிச்சு ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சுக்கிறோம் திருப்பியும். இன்னையோட டாபிக் என்னன்னா, இப்ப இருக்கிற மாங்கா ஆனிமேவை அடாப்ட் ஆகும்போது பீக்ல எது போன்ற பத்தி பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட மதன் இல்ல, ஆனா நம்ம கூட எக்ஸ்ட்ரா 2 பேரு ஸ்பெஷல் கெஸ்ட் எய்சன் ஏஎம்பியும் ஸ்டான்லி ப்ரோ வந்துக்கிறாரு. எல்லோ ஃபிளாஷ் லைட், மற்றபடி எல்லோ ஃபிளாஷ் லைட் அவர் வந்திருக்காரு. மற்றபடி நாங்க நாகி இல்ல ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஐசன் கிட்ட இருந்து போவோம். ஐசன் ப்ரோ, ஆமா சொல்லுங்க ப்ரோ, கேட்போம். நீங்க வாங்க ப்ரோ, நம்மளோட புது பாட்காஸ்ட் பேசுறதுக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன? ஜஸ்ட் நம்மளோட யூனிட்டோட ஒரு புது மெம்பர், நம்மளோட சீனியர். அதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா டாபிக் வந்துடலாம். ப்ரோ, நீங்க வந்து இப்போ ஏதாச்சும் புதுசா மங்கா படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் இப்போ புதுசா எதுவும் படிக்கல ப்ரோ, பட் ஆல்ரெடி படிச்சேன்னா ப்ளீச் ஃபுல்லா படிச்சேன். ஆக்சுவலி இப்போ நெக்ஸ்ட் வரப்போற கோர் மாங்கால வந்து கண்டென்ட்டே கிடையாது. இவங்க வந்து அனிமேல புதுசா தான் எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? அதனால இப்போ புது கண்டென்ட் பார்த்தா சோல் கிங் வச்சு நிறைய வரும். அப்புறம் பாம்பிஸ்ன்னு சொல்லி ஒரு 5 பொண்ணுங்க இருப்பாங்க ஸ்டாண்டர்ட் சைட்ல, அவங்களுக்கும் நிறைய புது கண்டென்ட் இருக்குதான் சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா அது வந்தது அப்படின்னா மாங்கா ரீடர்ஸா இருக்கட்டும், அனிமே வாட்சர் யாருக்குமே அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ எல்லாருக்குமே அது ஒரு புது கண்டென்ட்ங்கிறதுனால ஒரு ஹைப் நல்லா கிரியேட் ஆகும் ப்ரோ நெக்ஸ்ட் சீசனுக்கு. ஐசன் என்ட்ரியும் அடுத்த கோர் தான், அதனால ஐசன் கண்டிப்பா ஐசனுக்கு வந்து இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சோல் சொசைட்டியோட ஒரே ஹோப் அவன் தானே. ஆமாம் எங்க நம்ம நாகி ப்ரோ, அவன் தான் வருவான். இருந்து ப்ளீச்னா ஓடி வந்துருவான். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ஐசனோட ஃபுல்லா சோல் சொசைட்டியோட லாஸ்ட் ஹோப்பே அவன் தான். நிறைய ரீல்ஸ் வருது, வந்துகிட்டே இருந்தது. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் என்ட்ரி கொடுக்கறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீச் பீக்ல போறது அந்த லாஸ்ட் ஃபைட்ல தான். இப்போ இது இப்ப நடக்க போதுதான் கடைசி ஃபைட்டா? அது வந்து இப்போ நீங்க ப்ளீச் லாஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. ப்ளீச் லாஸ்ட் எபிசோட் 1000 லாஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா, இது இப்போ வந்து யூஹா வந்து சோல் சொசைட்டி சோல் கிங்கோட பேலஸ வந்து இது பண்ணி அங்க வந்து ஸ்குவாட் 0ன்னு ஸ்குவாட் இருக்கும். அதுல இருக்க மெம்பர்ஸ் கூட வந்து சண்டை போட்டு இப்போதைக்கு அது அப்படியே ஒரு அது இவங்க சைடு ஸ்குவாட் 0 சைடு ஜெயிக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய சண்டை இருக்கு, பீக் மூமெண்ட்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. அதுவே அவங்க வந்து ஒரு சீசன் ஓட்டிடலாம். இது அதுக்கப்புறம் தான் ஐசனோட என்ட்ரி வந்து இப்போ கோர் 2 போயிட்டு இருக்க மாதிரி கோர் 4ல வரும்னு சொல்லியிருக்காங்க. நாகி ஆக்சுவலா இப்ப நான் கூட மாங்கா படிச்சேன். அடுத்த கோர்லயே ஐசன் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்து அந்த ஹடோனோ கியூஜு யூஸ் பண்ணுவான். அந்த பேலன்ஸ் உடையும், சோல் சொசைட்டிக்கும் லிவிங் வேர்ல்டுக்கும் பேலன்ஸ் உடையும். அப்போ வந்து உராரா உக்கிடாக்கே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவான். அந்த சாக்ரிஃபைஸ் பண்ற டைமுக்கு முன்னாடி அந்த பிரேக் ஆகும்போது ஐசன் தான் வந்து அதை ஹெல்ப் பண்ணுவான் மத்தவங்களுக்கு. சோல்கிங்கோட கைன்னு சொல்லிட்டு இருக்கும் ப்ரோ. மாங்கா ஸ்பைரல்ஸ் சொல்லுவேன். இதுல நிறைய ஸ்பைரல்ஸ் இருக்கும். சோல்கிங்கோட கைன்னு ஒண்ணு இருக்கும், இது இருக்கும். அது வந்து உக்கிடா கேப்ல இருக்கும். அவனுக்குள்ள இந்த இதை வந்து சோல் பேலஸ் வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த டைம்ல வந்து அந்த இதை இவன் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அவனே வந்து அதோட வருஷனா அவன் வந்து விட ஆரம்பிச்சான். அதை வந்து இது பண்றதுக்கு ஐசன் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஐசன் வந்து இந்த ஹடோனோ கியூஜுக்கு அதை யூஸ் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி ஐசனோட அன்சீல்டு சீன்லாம் அதுக்கப்புறம் அன்சீல் பண்ற சீன்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். நம்ம இருக்கார்ல, போயிட்டு அன்சீல் பண்ணுவாரு. அந்த சீன்லாம் இன்னும் மாங்கால இருந்து இவனுங்க அனிமேட் இதே குவாலிட்டியில அனிமேட் பண்ணாங்கன்னா பயங்கரமா பிடிச்சிக்கும். இப்ப வர எபிசோட் எல்லாமே குவாலிட்டி பங்கமா இருக்குன்னு சொன்னாங்க. எபிசோட் பாத்தியா? யாரு ப்ரோ இது? இப்போ வந்து ப்ளீச் எபிசோடா? இப்போ வந்து சோல் கிங்கோட கையே அதெல்லாம் நல்லா காட்டுவாங்க தெரியுமா? இவங்க இத்திபேக்கும் யூஹா பஹாக்கும் இருக்க கான்வர்சேஷன் அது ஃபுல்லாவே அனிமே ஒரிஜினல் தான், மாங்கால கிடையாது.
ஆக்சுவலி அது மாங்கால கிடையாது. மாங்கால வந்து அந்த இச்சிபே வச்சிருக்கான்ல கை, சோல்கிங்கோட கை, அது வந்து ஆமா ஆக்சுவலி கீழே விழுந்துரும். கீழே விழுந்து ஒரு ஸ்ட்ரைனா உருவாயிடும். ஆமா ஆமா அந்த ஸ்ட்ரைன் வழியா தான் உக்கிட்டாக்கேக்குள்ளேயே அந்த கை வந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆமா. இதுல இப்போ வந்து இவன் இச்சிபேயோட கையை தான் வந்து சோல்கிங்கோட கைன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இவங்க டெவலப் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா அது இச்சிபே வந்து சோல்கிங்கோட கையை வச்சு யூஹா பகாவோட ஆல்மைட்டியை வந்து அவன் சீல் பண்றான். அதுதான் இப்ப ஆமா ஆமா நமக்கு ஓகேவா. ஆமா. அது அதுல வந்து இதுல ஒரு வந்து அது எதுவும் காட்டல. இந்த மாதிரி நான் உனக்கு இந்த கையை வந்து சும்மா கொடுக்கல, ஒரு பட்டிசோட தான் கொடுக்குறேன், உன் ஆல்மைட்டி நீ எப்பவுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, புரியுது புரியுது. அதாவது அந்த யுக்கிடாக்கே மேல இருக்கிற கை வந்து லெஃப்ட், ரைட்டு கையை தான் வந்து இச்சிபே கொடுத்துருக்கான் இவன்கிட்ட. அதுதான் இப்ப ஆமா பெர்னாடா வந்து நிக்குது. ஆமா, யூஹா பகாவோட அப்பா தானே சோல்கிங் ஆக்சுவலா. ஆமா ப்ரோ, இது உங்களுக்கு தெரியாது இல்ல யாருக்கும்? இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க யாருக்குமே நல்ல தெரியல content bro. தான் பேசிட்டு நீங்க சொல்லுங்க, ஆனா இது இருக்கீங்க. நல்லா பாயிண்ட் தான் இருக்குது. ப்ளீச் கரண்ட் வில்லன் யூஹான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவனோட அப்பா தான் அதெல்லாம் வந்து தெரியும் ப்ரோ, அந்த பாத்தீங்கன்னா, கேரக்டர்ஸ் எல்லாம் தெரியும். ஓகே ஓகே, அந்த அவனோட அப்பா தான் ப்ளீச் வர்ஸோட காட் மாதிரி சோல்கிங் ம். கிட்டத்தட்ட. ஆனா அவனோட பேக் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேடாவும் இருக்கும், கொஞ்சம் ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி. கேன்பியர் ஓன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியா ஒரு மாங்காவே இருக்கு. சோல்கிங் அது வந்து எப்படி உருவானா செமையா இருக்கும். 1000 முடிச்ச உடனே ஹெல்லாருக்கு போகாம நடுவுல இந்த கேன்பியர் வேர்ல்டு எடுத்தாங்கன்னா கொஞ்சம் கான்டெக்ட் நிறைய கிடைக்கும். ஆக்சுவலா பிளட் வார்ல விட்டு போன நிறைய கண்டென்ட், நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்து அதுலதான் இருக்கும். ஆமா, இப்போ இந்த பாம்பிஸ் முடிஞ்ச உடனே அப்படின்னா அந்த கேண்டிஸ் லில் அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, பிளட் ஒர்க் என்னாச்சுன்னு கேட்டா அது எல்லாமே அந்த கான்ஃபிகர் ஓன் வேர்ல்ட்ல தான் இருக்கும். அவங்க முக்கியமா வந்து 1000 வந்து ஐசன் சண்டை போடுவான்ல, அந்த ஆமா சண்டைக்கு நடுவுல வந்து அவன் இது நாட்டு வந்து பஞ்சர் ஆகிற மாதிரி காமிச்சிட்டோம்னா ஐசன் வந்து இம்மோட்டல் ஆயிடுவான். இந்த ஃபைட்டுக்கு முன்னாடி அவன் இஜிகோட சண்டை போடும் போது இம்மோட்டல் ஆயிடுவான். ஸோ அதனால அவனால சாக முடியாது. அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் இது ஐசனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு காட்டவே மாட்டானுங்க, அப்படியே அப்படியே முடிச்சிருவானுங்க. நேரா இஜிகோ வந்து சாடிக்கிற மாதிரி ரெஸ்ட் மேங்க பண்ணி முடிச்சிடும். அங்க ஐசனுக்கு என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த கண்டெக்ட் எல்லாமே கேன்ஃபியர் ஓல்டு வேர்ல்டு தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா ஐசன் வந்து திரும்பவும் பிரிசனுக்கே போய் உட்காந்துருவான். பிரிசன்லயே ஆமா, நான் திரும்ப நேரம் வரும்போது வருவேன், அது வந்து ஹெல்லாருக்கு தான் இண்டிகேட் பண்றாங்க. சோ இவ்வளவு விஷயம் இருக்கு. இதெல்லாம் இவங்க மாங்கால இருந்து கரெக்டா அடாப்ட் பண்ணாங்கன்னா ஆக்சுவலி 1000 பில்டர் ஒரு பெர்ஃபெக்ட் அடாப்டேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா மாங்கால இருக்கிறத அப்படியே அடாப்ட் பண்ணிருக்கு. பிளஸ் கொஞ்சம் அனிமே ஒன்லி சீன்ஸ் கொடுத்துருக்கான். ஆமா ப்ரோ, இப்போ இப்போ இந்த புது அனிமே ஒரிஜினல் சீன் வந்திருக்குல்ல, இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் அந்த ஆஷுவலின் எடுத்து அந்த 4 ஸ்டர்ன் அந்த மெயினான ஸ்டர்ன் வந்து ரீவைவ் பண்ணுவான்ல யூஹா பகா. ஆமா, அந்த சீன் அது வந்து இவன் ரீவைவே பண்ண மாட்டான், அவங்களே வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் லீக்கர் சொல்றாங்க. இப்போ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நமக்கு அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். சோ இப்போ இந்த கோர்ஸ் வந்து எத்தனை எபிசோட்னு இப்ப தெரியல. 13 எபிசோடா ப்ரோ இந்த கோர்ஸ்? 2 எபிசோட் இருக்கு ப்ரோ, அது ரெண்டுமே நெக்ஸ்ட் வீக்கே வந்துரும், 2 எபிசோடும். ரெண்டுமே அடுத்த எபிசோடு வந்து அடுத்த episode. ஆமா, ஒரு வாரம் வந்து லேட் பண்றதுனால இப்ப அடுத்த விஷயம் லேட் பண்ணது காரணம் கிடையாது. லாஸ்ட் டைம் நமக்கு வந்தது பாத்தீங்களா, போன கோர் அப்போ 2 எபிசோடு அன்னைக்கே வந்ததுல, ஒரே நாள்ல அதே வந்துச்சு. ஆமா, அதே மாதிரி தான் பண்றாங்க. இது வந்து இப்போ இவன் ஆஷுவலின் எடுக்கல அப்படின்னா, யூஹா ஆஷுவலின் எடுக்கல அப்படின்னா, இங்க நம்ம சோல் சொசைட்டில இருக்க குயின்சிஸ் வந்து யாரும் சாக மாட்டாங்க. எக்ஸாம்பிள் இந்த கேண்டி பாம்பி ஆல்ரெடி ஜாம்பி ஆயாச்சு, பவர் எல்லாம் சாக மாட்டாங்க. ஆனா கான்ஃபியர் வேர்ல்டு நாவல் வந்து எப்படின்னா அது பிளட் வார்க்கு அப்புறம் தான் நடக்குது. அதுல ஆமா 10 வருஷம் கழிச்சு. ஆமா, அதுல வந்து கேண்டிஸ் எல்லாம் மயிரி கிட்ட ஒரு ஜாம்பியா இருப்பா, ஓகேவா. அப்போ வந்து நம்ம கிஷல் கிட்ட வந்து பாம்பி வந்து ஜாம்பியா இருக்கும் போதே சொல்லுவா, இந்த மாதிரி நம்ம போய் கேண்டிஸை காப்பாத்தணும் மயிரி கிட்ட இருந்து. அந்த மாதிரி எல்லாம் சீன்ஸ் இருக்கு. இப்போ இவங்க வந்து யூஹா பகா ஆஷுவலின் எடுக்கல அப்படின்னா இவங்க சாகவே மாட்டாங்க. சோ நாவலே பிரேக் ஆகும். அது என்ன கண்டென்ட்ல போகுதுன்னு தான் எனக்கு தெரியல இப்போ. எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்ற மாதிரி அனிமே ஒரிஜினல் இப்படி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அப்புறம் கான்டெக்ட் உடைக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி மாங்காவுக்கு ட்ரூவா தான் போவாங்க. ஆனா பாரு ப்ரோ, இப்போ ஒரு கோர்க்கே இவங்க வந்து 80 சாப்டர் கிட்ட எடுக்கிறாங்க. இப்போ
இப்போ வந்து 604 தான் இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு. 611 வந்து அந்த 2 எபிசோடும் முடிஞ்சிரும். இன்னும் வர 2 எபிசோடு மொத்தமாவே 680 எவ்வளவுதான் சாப்டர் இருக்கு. ஆமா 2 கோர் எடுக்கணும் இவங்க. ஒரு கோருக்கு தான் மாங்கா இருக்கு. மிச்சம் இது ஃபுல்லா இவங்க வந்து அனிமே ஒரிஜினல் தான் கொடுக்கணும். ஆமா ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒண்ணு இவங்க 1000 பில்டர் முடிச்ச உடனே அப்படியே கான்ஃபியரோட ஓன் வேர்ல்டையும் அப்படியே அதோட இதையும் கிளஸ்டர் லீக்கர் வந்து கான்ஃபியர் ஓன் வேர்ல்டு வராது, இந்த பிளட் வார்க்குள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப எப்படின்னு தெரியல பார்க்க முடியாது. கூபோ வந்து ஆக்சுவலா அந்த ப்ளீச் ரன் ஆயிட்டு இருக்கப்போ ஜம்ப் வந்து கூபோவை கொஞ்சம் ரஷ் பண்ண வச்சதுனால அவன் ஆக்சுவலா கூபோவோட ஐடியா என்னன்னா, இப்பவும் அந்த மாங்கா வந்து கண்டினியூ ஆயிட்டு இருந்திருக்கணும் பிளட் வார். இப்போ ஒன்டே அது ஓடிட்டு இருக்கணும். பட் அப்போ ரஷ் பண்ண சொன்னதுனாலதான் அவன் முடிச்சான். இப்போ வந்து நமக்கு நிறைய பிளாஷ்பேக் பாம்பிஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த இஷிராவோட பர்வீக்கன் அவங்க எல்லாம் எப்படி சோல் சொசைட்டிக்குள்ள வந்தாங்க, எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, அதெல்லாம் நிறைய பிளாஷ்பேக் இருக்கு. அனிமே ஒரிஜினலா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இதான் ப்ரோ மாங்கா பேனல்ல இருந்து அதான் முக்கியமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க சீன் மாங்கால இருந்து அனிமே அடாப்டேஷனா வரதுக்கு ஐசனோட என்ட்ரி சீனு பிளஸ் லாஸ்ட் இவன் இச்சிகோவோட ட்ரூ பாங்கை சீன். உடச்சிருவான் போட்ட உடனே உடச்சிருவான். ஆனா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ இந்த 2 சீனுக்கு தான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் சீன் சொல்லலாம் ப்ளீச்சுக்கு. ஆமா அதுலயே இன்னும் ஃபேன்ஸ் வந்து இன்னும் ப்ளீச் ரொம்ப பிடிக்கும், எல்லா கேரக்டரும் பிடிக்கும்னு சொல்லி யோசிக்கிறவங்க வந்து சுக்குஷிமாக்கு வெயிட் பண்றாங்க. ஏன்னா இச்சிகோ பன்கை எல்லாமே அவன் தான் திரும்ப சரி பண்ணி கொடுப்பான், யூகா பகா உடைக்கிறது எல்லாமே. சோ அதுக்குமே நிறைய ஃபேன்ஸ் வெயிட்டிங் தான். நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கிடையாது, மோஸ்டா இந்த அரபு அண்ட் ஃபாரின் இங்கிலீஷ்காரங்க அவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க அதுக்கு. இன்னும் ப்ளீச் தமிழ்ல ஒன்னும் அவ்வளவு ஃபேமஸ் ஆகல. ஆமா ப்ரோ, அதாவது இப்போ ஃபேமஸ் தமிழ்ல ஃபேமஸ் ஆகலாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒன் பீஸ் ஓரளவுக்கு பாக்குறாங்க, நருட்டோ சொல்லவே தேவையில்ல. அது இந்த மெயின் கேரக்டர் வந்து இந்த இன்னசென்ட்டா கொஞ்சம் ஜாலியா இருக்கிற டைப் இருக்கிற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு கூஃபி கேரக்டர் சிம்பிளா சொன்னா கூஃபி கேரக்டரா இருந்தா பாக்குறானுங்க. இது இச்சிகோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூரான கேரக்டர். அந்த அளவுக்கு இதுல ஹியூமர் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் அதாவது 1000 பிளட் வார்க்கு முன்னாடி அவங்க ஓரளவுக்கு காமெடி சீன்ஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் மத்த 2 கம்பேர் பண்ணும்போது இதுல காமெடி கம்மி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோனன் அனிமேனா இந்த ஆக்ஷனோட இருக்கணும்ன்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனா இருக்கும் இந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ பிளட் வார் பார்த்து நிறைய பேர் ஃபேன் ஆகுறாங்க. பட் பிளட் வார்லயுமே இருக்க நிறைய காம்படிஷன்ஸ் கூபோ வந்து கட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா சீன் நிறைய கொடுக்கணும், நல்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய காமெடி சீன் வந்து கட் பண்றாங்க. பிளட் வார் ஆர்க்குனாலே அது டார்க்கா இருக்கணும், அந்த பேருக்கு ஏத்த மாதிரி டார்க்கா இருக்கணும்னு சொல்லி பண்றாங்க. இப்போ அதே மாதிரி பிளட் வார்லயே வந்து பாத்தீங்கன்னா சென்சார்ட் அன்சென்சார்ட் கண்டென்ட் 2 இருக்கு. ஆமா சென்சார்ட்ல அன்சென்சார்ட் எல்லாம் சில வார்த்தை மாறுது, அதனால கான்டெக்ஸ்டே உடையிற மாதிரி இருக்கு. சோ யாராவது டிஸ்னி பிளஸ்ல தான் பார்க்க போறேன்னு டிஸ்னி பிளஸ் சத்தியமா பாக்காதீங்க, அன்சென்சார்ட் போடுறான், சரி சென்சார்டு போடுறான். ஸோ நீங்க அன்சென்சார்டு பார்க்கணும், ஒன்னு அனிமாக்ஸ்ல பாருங்க, இல்ல அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இது போடுறானான்னு தெரியல எனக்கு. டிஸ்னி ஹாட்ஸ்டார் சைடே போகாதீங்கன்றேன். ஏன்னா அந்த சைடு போனாலே அவன் சென்சார் பண்ணுவான். ஆமா நீங்க அனிமாக்ஸ்ல பாத்துட்டு போய் டிஸ்னில பாத்தீங்கன்னா 2த்துலயும் கான்டெக்ஸ்டே வேறையா இருக்கும். ஸோ நீங்க எப்பயும் பாக்குறதுனா அனிமாக்ஸ்லயே பாருங்க. ஆமா இப்படி பே பண்ணி பாக்குறவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படணும், கஷ்டப்படணும். சென்சார்லயே வரும். கிரன்ச்சி ரோல்ல வந்து அன்சென்சார்ட். கிரன்ச்சி ரோல்ல ப்ளீச் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மெயின் ஸ்ட்ரீம் அனிமே எல்லாமே வச்சிருப்பான். அது பே யாராவது பே பண்ணி பாக்குறேன் வந்தீங்கன்னா சொல்லுங்களா கமெண்ட்ஸ்ல. சரி ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளீச்சோட முடிஞ்சா இது. ஆமா நம்ம வந்து ப்ளீச் நம்ம வந்து தெளிவா பேசிட்டான் இந்த வாட்டி என்னெல்லாம் வருது ஒரு ஃபேன்ஸுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். இது நிறைய ஸ்பாய்லர்ஸும் இருக்கும், அது வந்து அதெல்லாம் பார்த்துட்டு கவனமா பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க ஸ்பாய்லர் சொல்லிட்டோம்லாம் யாரும் வந்துடாதீங்க. ஸோ 2வது இப்போ வந்து ஓஷினோக்கோ, அது வந்து ஆனிமிலையும் சரி, ஆனிமில சூப்பர் பீக் அடிச்சதுன்னு சொல்லலாம். மங்கால ஒன்னும் பீக் அடிக்கிறதுக்குன்னு இருக்கு அந்த ஸ்டோரி. இங்க யாராவது படிச்சிருக்கீங்களா மங்கா? பாத்துருக்கேன், கடைசி சாப்டர் எல்லாம் பார்த்தா எனக்கே டவுட்டா இருக்கியா, இது அதுவா இருக்குமோ? இது ஐசன் ப்ரோ, நீங்க எல்லோ? இல்ல ப்ரோ,
இல்ல ப்ரோ, நான் அனிமே பார்த்தேன் பட் மாங்கா படிக்கல. So, நான் பாத்திருக்கேன். அனிமே பிடிக்கிறதா இருந்தது உங்களுக்கு ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாயிலான ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா சொல்லுங்க, நான் கடைசி படிச்ச சாப்டர் மட்டும் சொல்றேன். ஆயில்லாம் இல்ல ப்ரோ, நான் எப்பவுமே ஸ்டோரி உடனே ஸ்டோரி தெரிஞ்சுப்பேன் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா, இது இப்ப நம்ம எப்படி ஆளு. தெரியுமா போகுது, எப்படி தெரியுமா போகுது, இவங்க 2 பேரும் சேர்த்து இது ஆயிக்கு வந்து இதுவா வந்தாங்களா, ஆமா. பசங்களா வந்தாங்களா. இப்ப ஆ, என்னன்னா இன்செஸ்ட் ஸ்டோரி மாதிரி போகுது. இல்ல புரியல. இன்செஸ்ட் ஸ்டோரி மாதிரி போகுதுன்றான். ஆமா. உனக்கு புரியுதுல்ல ப்ரோ அப்படின்னா என்னன்ட்டு. நீ சொன்னது எனக்கே புரியல ஆக்சுவலா. புரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. எந்த லைக் ஐயோ, இன்செஸ்ட்னா அதெல்லாம் சொல்ல இப்போ முடியாதுயா. இல்ல ப்ரோ, இன்செஸ்ட்னா இப்போ ஃபேமிலிக்குள்ளேயே இப்போ பிரதர் சிஸ்டர் லவ் பண்றது அந்த மாதிரி. ஸ்வீட் ஹோம் அந்த மாதிரி அலபாமான்னு மீம்ல. ஓ அப்படியா? ரைட் ரைட் ரைட். ஆமா. அப்படி போகுது. அதாவது ரூபிக்கும் அக்வாக்கும் அப்படி போகுது. ஓகே ஓகே ஓகே. என்னன்னா இவன் அக்செப்ட் ஒரு விஷயத்துலதான் இருக்கு இந்த மாங்காய் காப்பாற்றுறதுக்கு. இவன் அக்செப்ட் பண்ணிட்டானா முடிஞ்சு, சோரி முடிஞ்சு. இல்ல அப்படின்னா ஓகே, ஏதோ வச்சு ஓட்டுவாங்க. சோ இப்போ வரையும் ஆனா சொல்றேன், எனக்குள்ளே அக்செப்ட் பண்ண முடியலையா? இவன் எப்படி கதை கொண்டு போறான் ஆத்தரு? ஏன்னா எப்படி எப்படி சொல்றது, பிரிசாக்கு நம்ம எபிசோடு பேசணும்ல, அதே மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் மாட்டிட்டு இருக்கனால ஃபுல்லா கான்டெக்ட் உள்ள சொல்ல முடியாது. அப்ப இது பயங்கர பீக்ல போகும் வந்தா. அதாவது இப்ப என்ன என்ன கதைன்னா, அவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஓகேவா? ஓகே. இப்ப அவங்க அப்பா தேடி இது பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டான். என்ன ட்விஸ்ட்னா, எங்க அப்பா வந்து ஒரு சீரியல் கில்லர். ஓகே. அது நார்மலால இது கொல்லணும்னாலே அவ்வளவு பிளான் பண்ணணும். இல்ல சீரியல் கில்லர்னு வேற சொல்லிட்டானுங்க. அவனை கொல்லணும்னா இதுக்கு நடுவுல இது வேற கானே, ரூபி, இவன் இன்னொன்னு அது பேரு என்ன, காணா, 3 சேர்ந்து இவனுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அவன் என்னதான் பண்ணுவான்? இவ அரிமா கானே அந்த பொண்ணா? அவன் அதான் இப்ப அந்த அரிமா கானைய வந்து வீக்குமாச்சியை விட்டுட்டு போயிடுவான். தனியா இதை பண்ண போறேன்ட்டு. இப்போ இருக்கிறது அந்த யூடியூபர் ஒரு பொண்ணு இருக்கும்ல, அப்புறமா ரூபி தான் இருக்கும். இப்ப என்னன்னா, ரூபி வந்து ஸ்டாண்டர்ட் நைட் இல்லாத மாதிரி இப்ப போயிட்டு இருக்குது. அதுக்கு நடுவுல இந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரி வேற, அதுக்கு பிளஸ் இப்ப அவங்க அப்பா வேற கண்டுபிடிச்சா அத வேற ரீசெண்டான சாப்டர்ல வந்திருக்கானே. ரீசன்ட் சாப்டர்ல வந்தது என்ன எழுதுறது காகுலாரோட ஆர்த்தர். ரெண்டுமே அவர்தான் எழுதியிருக்காரு. நானும் அதை யோசிக்க, என்னையா இவ்வளவு எல்லாம் எழுதிட்டு இதனால இவ்வளவு டார்க்கா கொண்டு போற. ஆக்சுவலா இந்த ஸ்டோரி எப்படி எதோட கனெக்ட் ஆகுது எனக்கு கனெக்டே பண்ணிக்க முடியல. இது எப்படி சொல்றது, ஸ்லைஸ் ஆஃப் லைஃபும் கிடையாது, செனினும் கிடையாது, எல்லாத்தையும் கலந்து எழுதியிருக்கான். இல்ல நான் அது ஓகே ப்ரோ. இவன் எப்படி இவங்களுக்குள்ள அந்த லவ் வருதுன்னு அது கேக்குறேன். இந்த பிளாட் கதையில எப்படி கொண்டு வராங்க? அது சொன்னா பாதி கதையே போயிடுமே, அதான் பாக்குறேன். சுத்தமா ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். ஓகே, நமக்கு நம்ம தனியா பேசிக்கலாம். நான் உனக்கு தனியா சொல்றேன். வியூவர்ஸ் அந்த ஒரு இதுலயே இருக்கட்டும், எப்படி வருதுன்றதுக்கு கொஞ்சம் கேள்விக்குறியிலே இருக்கட்டும். சஸ்பென்ஸ்லயே இருங்க வியூவர்ஸ். ஓகே, அடுத்து இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருச்சு. ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்லயே பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸோடய முடிச்சிட்டோம். இதுக்கு நாகி சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இதை மட்டும் வச்சுக்கோங்கடா, போ வரும் பாருங்க. சீசன் 2 வந்துச்சுன்னா பாருங்க, எல்லாம் மாங்கா படிச்சிருங்க. ஓகே ப்ரோ, ஜுஜுட்சு கைசன் மாங்கா யாரெல்லாம் படிச்சிருக்கா? நான் படிக்கல. இவங்க இப்ப கோஜோ எடுத்தது அந்த மாதிரி நிறைய பேசுறாங்களா? சோ எனக்கு யாராவது சொன்னா நல்லா இருக்கும். இப்போதைக்கு ரீசெண்டா இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடிதான் பெருசா இன்டர்நெட்ல கலவரமே. என்னடா கோஜோ கொண்டுட்டீங்களான்னு. என்னன்னா ஆஃப் சீன்ல அவனை கொண்டிருக்காங்க. எப்படி அவன் சாகடிச்சானு கூட தெரியல. அதான் இப்ப சொல்றாங்கல்ல, அது என்ன இன்னும் 5 வருஷத்துக்கு கோஜோ வரமாட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஃபேன்ஸ் எல்லாம். என்ன அவனை ஃபீல் பண்ணிட்டாங்க? இப்போ 2 வழி இருக்கு ப்ரோ. ஒண்ணு, கோஜோ இதோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஆள் செத்துட்டான். ஏன்னா ஆல்ரெடி அவனால ரிவர்ஸ் காஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ண முடியாது. ஃபுல்லா பாடி இது ஃபுல்லா அவன் ஆல்ரெடி யூஸ் பண்ணி மண்டை இது மூளை வந்து இதுவாயிடுச்சு. இப்ப அவனை காப்பாத்தணும்னா ஒரே வழிதான். ஷோகோன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும், தெரியுமா? ஷோகோ
அவளோட பவர் என்னன்னா ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி அவ என்ன மேல யூஸ் முடியாது, பேர் மத்தவங்க மேல ஸ்ட்ரைக் ஆகுது, ஒரு நிமிஷம் மூஞ்சி ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஐயோ இதுதான் ப்ரோ கெட்டோ கோஜோ, அப்புறமா அது கூட ஒரு பொண்ணு இருக்குமே சீசன் 2ல வந்தாலே ஷோ கவுண்ட். ஓகே 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 அதான் அதான் அவளோட பவர் என்னன்னா அவளோட ஸ்பெஷாலிட்டியே ஹீலிங் தான். ம் மத்தவங்க மேலதான் அவளால ஹீலிங் வந்து பண்ண முடியும், தனக்கு தானே பண்றது கஷ்டம். ம் ஸோ ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை வச்சு அவ வந்து கோஜோ வந்து ரீஅட்டாச் பண்ண, கோஜோ உயிர் பழைக்கலாம், திருப்பி சண்டை போடுற நிலைமைக்கு வருவானான்னு தெரியாது, உயிர் பழைக்க வைக்கலாம், இல்ல அப்படியே க்ளோஸ் பண்ணிருவானுங்க. சுகுணா தான் இது ஜெயிச்சுட்டான். இப்போதைக்கு சுகுணா இப்ப யார் உடம்புல இருக்கான்? மெகுமியோட உடம்புல தானே. மெகுமி. சொன்னேன் எவ்வளோ இப்ப சுகுணா ஃபேன்ஸ் எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க, முடிஞ்சு அவள்தான் கோஜோ செப்டான் அப்படின்ட்டு. கோஜோ விடுங்க, எப்படி இருந்தாலும் மெயின் கேரக்டர் அடி வாங்க போற கேரக்டர் சுகுணா, அதுக்கு சிம்படிச்சா பண்ண போறீங்க? நான் அதான் ஒரே கேள்வி கேக்குறேன், ஒரே மீன் தான். மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை கடைசியில மாவு கட்டு பரம்பரை ஆக்கிட்டாங்களேன்னு சொல்ல மீன் போட போறேன். எப்படி இருந்தாலும் ஜஸ்டிஃபிகேஷன் முடியிற டைம்ல மீமுக்கெல்லாம் நம்ம எல்லோ கிளாஸ் கேட்டுட்டு தான் இருக்காரு, அவர் போட்டுருவாரு. கேட்கட்டும், அதான் கேட்பான், அவன் போடுவான். யூஜி கிட்ட கடைசியில அடி வாங்க தான் போறான். உங்களுக்கே தெரியும் மெயின் கேரக்டர் தான் கடைசியில் ஜெயிப்பான், அவன்கிட்ட தான் அடி வாங்க போறான். இல்ல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, இல்ல வேற என்ன ட்விஸ்ட் வைப்பானா, யூஜியோட உடம்புக்குள்ள திருப்பி யூஜியை அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் செல்ஃப் ரெகக்னிஷன், யூஜி சுகுணா ரெண்டு பேரும் ஒரே டைம்ல சாவற மாதிரி காமிச்சாங்க. அது ஒரு இது இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் சாவதான் போறேன். நீ இப்ப சிம்பிளிக்கு என்ன பண்ண போற? எப்படிதான் திருப்பி மாட்டுவல்ல, அப்ப போடுவல்ல. ஆனா இப்போதைக்கு கோஜோ ஃபேன்ஸ் பாவம். அதான் கேட்ட நியூஸ்லயுமே கோஜோ செத்துட்டான், இப்ப வந்து எபிசோட்லயுமே கோஜோ ஃபீல் பண்ணிட்டானுங்க. எப்படி தெரியுமா, போன சாப்டர்ல வந்து அவன் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லிட்டு திடீர்னு சா வச்சா எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருக்கு. ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. ஜூஸ்டிஃபிகேஷன் நான் வந்து ஹிக்காரி டான்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இப்போ இது வைரல் ஆச்சு வந்தது, ஹிக்காரி டான்ஸ் மங்கா. ஆமா, அது செமையா பாதி ஃபைட் போயிட்டு இருக்கோம், டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அந்த சீன் வச்சு ஏகப்பட்ட ஸ்பாயிலர் இருக்கு. ஆத்தர் சும்மாவே எல்லா கேரக்டரையும் சாவடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, அட்டாக் அண்ட் டைட்டன்ல கூட இவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டாங்க போல, டக்கு சாவறானுங்க எல்லாம். நனாமி இவ அப்புறம் நொபாரா எப்படி செயின்சா மேன் கேரக்டர் சாவற மாதிரி இதுலயும் சீக்கிரமா சாவறாங்களா? செயின்சா மேன் 2 அவனுக்கு என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் ஏதோ பிளாட்டே போன மாதிரி இருக்கு செயின்சா மேன் 2ல. ஆக்சுவலா செயின்சா மேன் வந்தப்போ எல்லாரும் செயின்சா மேன் அவ்வளவு பாராட்டினாங்க. இப்ப செயின்சா மேன் பத்தி ஒரு எடிட் கூட என்னால பார்க்க முடியல, என்னாச்சு அதுக்கு? அதாவது ப்ரோ, இப்போ அனிமே ஒன்லி வந்தவங்களுக்கு பாதி கதை தான் தெரியும், மாங்கா படிக்கிறவங்களுக்கு தான் ஃபுல் கதையும் தெரியும். இவங்க ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது, மெயின் பவர் எதுவும் சொல்லியிருக்க மாட்டானுங்க, எடுத்த உடனே ஹிமிகோ சாவச்சிருவானுங்க, அதுலயே கொஞ்சம் வந்து ஹைப் குறைஞ்சிருக்கும். இப்ப அடுத்த சீசன் இப்ப இவனுங்க விடுறாங்களா இல்லையான்லாம் செயின்சா மேன் அனிமே வரதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு, அவெல்லாம் சொல்லுவேன். நல்லா போயிட்டு இருந்துச்சு, அது அப்படியே ஒரு லேடி கேரக்டர் காமிச்சிருந்தாங்க, கரெக்டா லேடி கேரக்டர் டெஞ்சி கிட்ட பேசுற மாதிரி. இது ரிசே அதான் அடுத்த என்ன சொல்ல வந்தீங்க? அடுத்த ஆர்க்கோட மெயின் வில்லன் ப்ரோ, ரிசே பாம் டெவில். அவளும் ஒரு டெவில்னு மங்கா பேனல் தான் பார்த்தேன். ஆமா, டெஞ்சி எந்தெந்த பொண்ணெல்லாம் விரும்புறானோ, அதை லவ் பண்ண தோன்றானோ எல்லாம் அந்த பொண்ணு எல்லாமே டெவிலா தான் இருக்கும். 2 வரைக்கும் அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. அவன் காஜ்ல சுத்துறாங்க. இல்ல 2ல கொஞ்சம் திரும்பிடுவான் ப்ரோ, கொஞ்சம் திரும்பிடுவான். செயின்சா மேன் 1 கடைசியில தான் சரியான ட்விஸ்ட் இருக்குது. ஸோ மாங்கா படிக்காதீங்க, இப்ப படிச்சிருங்க. அந்த ஃபைட்டுக்கு தான் வெயிட் பண்ணுவேன், செயின்சா மேன்லனா அந்த ஃபைட்டுக்கு தான் வெயிட் பண்ணுவேன். ஆமா, இவன் நம்ம ஆக்கி கூட அவனும் டெவலா மாறுற மாதிரி சொல்லியிருந்தாங்க மங்கால. ஆமா, அந்த ஃபைட் கொஞ்சம் சேடா போகும். அது அவனோட பேக் ஸ்டோரி எல்லாம் காட்டுவாங்க, அது ஒரு சீன் காட்டுவாங்க பேரலல். ஆக்சுவலி ஆக்கி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாயில் சொன்னா அவனுக்கும் இப்போதைக்கு யாருக்கும் ஸ்பாயிலர் ஆனா பிரச்சனை இல்ல, அந்த இதெல்லாம் பேச. ஆக்கி வந்து கண்டேவிலோட ஹோஸ்டா மாறிடும்.
அது கண்டேவில அழிக்கணும்னா அவன் வந்து அவ்வளவு நாளா பாடுபட்டு இருப்பான், அதோட ஹோஸ்டாவே மாறிடுவான் ஆக்சுவலி. சோ அவனுக்கும் டெஞ்சிக்கும் சண்டை வரும். அந்த நீங்க ஒரு அந்த பொச்சிட்டா சொல்லிட்டே இருக்கும்ல அந்த டோரை ஓபன் பண்ணாதன்ட்டு. ஆமா. இவன் வந்து வீட்டுல இருப்பான், டோர் பெல் அடிக்கும். போயிட்டு அந்த டோரை திறக்க போகும்போது திருப்பி சொல்லும், பொச்சிட்டா சொல்லும் அந்த டோரை திறக்காதுன்ட்டு. போய் திறப்பான் பாருங்க, ஆக்கி கண்டேவெல்லாம் மாறி. ஆக்கி சுடுற புல்லட் வந்து அவங்க ஆக்கியோட இன்னர் வேர்ல்டுல அவனும் டெஞ்சியும் இது ஸ்னோபால் வச்சு ஸ்னோபால் ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படிதான் ஆக்கியோட இன்னர் வேர்ல்டுல அவனுக்கு பின்பமா தோணிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஆக்கி போடுற ஒரு ஸ்னோபாலும் அவன் புல்லட் சுடுறான் டெஞ்சி. டெஞ்சி டெவில் ஹாஃப் டெவில்னாலும் தப்பிச்சிருவான். கடைசியில வந்து ஆக்கிய வந்து கொன்றுவான். அதான் அந்த கண்டிலோட சேர்த்து ஆக்கியும் வந்து செத்துருவான். கடைசி மெயின் வில்லன் வந்து வேற. இதோட மெயின் வில்லன் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரத்துக்கு யாருன்ட்டு, நீங்களே ஏதாவது கெஸ் பண்ணுங்க. மகிமா தானே? கரெக்ட். மகிமா கண்ட்ரோல் டெவில். ஆக்சுவலி செயின்சா மேன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 சொல்றது ஹார்ஸ்மேன் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 டெவில் இருக்கும். அதாவது ஒரு உலகத்து சாவு வரப்போகுதுன்னா அந்த 4 தான் வந்து வரும். கண்ட்ரோல், ஃபேமின்னா இது பசியில சாகுறது, அப்புறம் வந்து வாரு, கடைசியா டெத்து. இந்த 4 இது இருக்கு, ஹார்ஸ்மேன் இருக்கு. இப்போ கடைசியா அந்த செயின்சா மேன் சாப்டர் வரைக்கும் 3 தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோலு அவ வந்து ஃபர்ஸ்ட் இது எண்டிங்ல தான் அவளுக்கு என்ன ஆகும்னு தெரியும், நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். அடுத்த செயின்சா மேன் 2ல வந்து வார் டெவிலையும் ஃபேமின் டெவிலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் மெயின் பாசஸ். மெயின் பாஸ் டெவில்ஸ். இவனுங்க ஆனிமியா கை எடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஒரே இன்ஃபர்மேஷனும் வர மாட்டானுங்க. அப்படியே செயின்சா மேன் 1 இன்னும் ஃபுல்லா முடிப்பாங்கன்னு தெரியல. 2 சாப்டர் கொஞ்சம் புடின்னு போயிட்டு இருக்கு, பாப்போம். என்னமோ போதியாது அதெல்லாம் சொல்லு. இதெல்லாம் இருக்கு, ப்ளூ லாக் இருக்குது. அப்படியே சீசன் 1 அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் விடாத மாதிரி. ஆமா. ஆனா ப்ளூ லாக்கு படம் ரிலீஸ் பண்ண போறோம். ஆமா, ப்ளூ லாக் வந்து நாகி அப்புறமா ரியோட இது எப்படி அவங்க ப்ளூ லாக் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்க எப்படி வந்தாங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களோட வியூல இருந்து அப்படியே நம்ம ப்ளூ லாக்ல வருவோம் மங்காக்கு. அதுல அதாவது ப்ளூ லாக் பயங்கரமா போகுது. ப்ளூ லாக் எல்லாரும் பாத்துருக்கீங்களா ப்ரோ? நீங்க படிச்சார். சூப்பர். கடைசி சாப்டர் வரைக்கும் படிச்சிட்டேன். சொல்லிட்டு இருக்கு. எனக்கு நான் ஃப்ரீ டைம்ல ஏதாவது ஒரு மாங்கா எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். சூப்பர் தான். நான் இது எப்படி சொல்றது, ஒரு 5 வருஷத்துக்கு மேல நான் மாங்கா பிளஸ் அனிமே பாத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி பார்த்து செயின்சா மேன் வந்து கொஞ்சம் பழசு, ஓரளவுக்கு பழசு, ரொம்ப பழசு இல்ல, கொஞ்சம் பழசு. இவங்க அனிமே அடாப்டேஷன் விடுறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே நான் பாத்துட்டேன். ப்ளூ லாக்ல நம்ம கடைசியா முடிக்கிறப்ப இவனுங்க ஜப்பான் U20 அவங்களோட ஒரு அந்த மேட்ச் வந்துச்சு. ஆமா, இப்ப என்னன்னா அந்த மேட்ச்ல போய் இவனுங்க ஆடுவானுங்க. மெயின் கேரக்டர்ஸ் மெயின் பிளே பண்றது இத்தோஷி ரின்னு, அப்புறம் வந்து மெயின் கேரக்டர் ஆப்வியஸ்லி நாகி, அப்புறமா இவன் பாச்சிரா வந்து பாஸ் பண்றதுக்கு பயங்கரமா பண்ணுவான். மெயினா நின்னு கோல் அடிக்கிறது இவன் பாரோ. அதான் ப்ரோ மண்டை ஸ்பைக். அதான் ப்ரோ அவ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து U20க்கு உங்களுக்கு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் ஆக்சுவலி நாகி இவனுங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து படமா எடுக்காம U20 மேட்ச படமா இருந்தானா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அந்த மேட்ச் சூப்பரா போகும். இவனுங்க கஷ்டப்பட்டு ஒரு கோல் தான் அடிப்பானுங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 5 கோல் விழுற மாதிரி ஏதோ போகும். அந்த இது 5 இல்ல ப்ரோ, ஆக்சுவலி 3-1 தான் வந்து கடைசியில முடியும். சாரி 3-2 3-1 இல்ல. U20 டீம் வந்து 2 கோல் அடிக்கும், இவனுங்க 3 கோல் அடிப்பாங்க.
இது ஃபர்ஸ்ட் கோல் வந்து U20ல இருந்து இவன் போடுவான். ஆக்சுவலி இந்த ஷீடோன்னு சொல்லிட்டு நம்ம சைடு ஒருத்த வரான் தெரியுமா, கடைசியா இது பண்ணாங்க ரிவீல். ஆமா. அவன் வந்து பாத்தீங்கன்னா U20க்காக ஆடுவான். இவ சாயின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தனை காமிச்சிருப்பாங்க ரெட் கலர் மண்டை. ஆமாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜப்பான்ல இருந்து இப்போ ஜெர்மனில வேற ஏதோ ஒரு இதுக்காக ஆடிட்டு இருக்கான். அது கரெக்டா எந்த கண்ட்ரி நினைச்சா ஞாபகம் இருக்கு. இப்போ இவனுங்க அந்த ப்ளூ லாக் ப்ராஜெக்ட வந்து இவன் இதுவாகக்கூடாது, சக்சஸ் ஆகக்கூடாதுன்ட்டு அவன் வந்து U20 மேட்ச்ல அவனும் ஆட வருவான். அந்த சாயோட தம்பி தான் ரின், இத்தோஷி ரின். சாய் அவன் பண்ற ஆக்சுவலி யோச்சிக்கும் இசாகிக்கும் சாய்க்கும் ஒரே பவர் தான். ரெண்டு பேருக்குமே அந்த ஃபீல்டு வந்து மனிப்புலேட் பண்றதுதான் அவனுங்களோட இது சொல்லுவாங்க. அது பேர் அது பேர் என்ன மெட்டாவிஷன். அது இதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்ணுவானுங்க. இந்த இந்த எனக்கு என்னமோ இந்த வாட்டி ரொம்ப மாங்கா ஸ்பைல் கொடுக்குற மாதிரி இருக்கு. யாருக்கும் பிரச்சனை இல்லைல்ல. நம்ம எடுத்த டாபிக்கே அதானே, அதனால மங்கா ஸ்பாய்லர் தான் இருக்கு இதுல ஃபுல்லா. சரி ஓகே, ஒரு ஸ்பாய்லர் போடுங்க. பீச்ல இருந்து எல்லாத்துக்கும் ஸ்பாய்லர் வருது. அதான் அதுக்கப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் கோல் வந்து அவன் அடிப்பான், ஷீடோ அடிப்பான். அப்புறம் வந்து இவன் பாரோ காண்டாயி அவன் ஒரு கோல் அடிப்பான், தனியாலாம் கோல் அடிப்பான் ப்ரோ. அதான் ப்ரோ ஆச்சரியமா இருக்கும். இவங்களோட பவர் அப்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு கோல் அடிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட இது எவால்வ் ஆகுறது. அவன் அந்த கோல் அடிச்சதுக்கு அப்புறம் இது செலிப்ரேட் பண்ணுவான், எல்லாமே சூப்பரா இருக்கும். ரெண்டாவது கோல் வந்து இவன் திருப்பி ஷீடோ ஒன்னு ஸ்கோர் பண்ணுவான். அப்புறம் வந்து இவங்க ப்ளூ லாக்ஸ் டீம்ல இருந்து நாகி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணுவான். அதுக்கப்புறமா கடைசியா இவன் இசாகி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணுவான். அதுல தான் அவனோட எவல்யூஷன் வந்து காட்டுவானுங்க. இதுல இருந்து ப்ளூ லாக் வந்ததுல இருந்து எவ்வளவு தூரம் அவன் எவால்வ் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் இசாகி ஆமா இந்த U20 மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து நியோ ஈகோஸ் லீக் உள்ள வந்து நம்ம என்ட்ரா ஆகிறோம். அடுத்த ஆர்க்கோட பேரு நியோ ஈகோஸ் லீக். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் தூக்கி ஒரு கம்பெனியோட பெஸ்ட் டீம்ஸ்ல போட்டுருவாங்க. ஒரு கண்ட்ரியோட பெஸ்ட் டீம்ஸ்ல போட்டுருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜெர்மனில பாஸ்டன் மென்ஷன் இருக்கும். அதுல வந்து கரெக்டா யாரா போவீங்கன்னா இவன் இசாகி. அப்புறமா ஆமா நடுவில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இவன் பேர் என்ன, இந்த இப்போ மாதிரியே இருப்பான்ல இதுல ஒருத்தன் கூனிகாமியா, அவன் ரிட்டர்ன் வருவான். ஆமா அவன் ரிட்டர்ன் காமிப்பாங்க. அவனும் அந்த பாஸ்டன் மென்ஷன்ல தான் வருவான். அப்புறம் அங்க பெரிய சண்டை போவோம். கைசர்னு ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நிறைய இருக்கு ப்ரோ இந்த சீன்லாம். நான் வந்து U20 மேட்ச் வந்து படமா எடுத்துருக்கலாம். இவனுங்க ஏன் அந்த சான்ஸ் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நல்ல நல்ல சான்ஸ் எல்லாம் விட்டுறானுங்க. அதான் தேவையில்லாததெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தோணுது. இதை தவிர்த்து ப்ளூ லாக்ல தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதே ஒரு மாதிரி ரெப்படேட்டிவா போற மாதிரி இருக்கும். ஏன்னா காமிச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி சில டைம் போவோம். சில டைம் வந்து புதுசா தான் காமிப்பாங்க. இவங்க ப்ளூ லாக் இது முடிச்சதுக்கு அப்புறமா அதே ஸ்டோரி எண்ட் ஆகுமா இல்லைன்னா அது தாண்டி போற மாதிரி இருக்குமா? அது போய்கிட்டே இருக்கு. அது நிக்காம போய்கிட்டே இருக்கா? ஆமா, நான் அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்ச நாளா பாக்கல எதுவும் மாங்கா. கடைசியா 2 டீமுக்குள்ள நடக்கும் சண்டை, கண்ட்ரி டீம்ஸ்குள்ள. அது வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. சரி வேற ஏதாவது பார்ப்போம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். இப்போதைக்கு வந்ததுல இந்த சீன்லாம் அனிமேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் இன்னும் வந்தா சூப்பரா இருக்கும். வெயிட்டிங்ல தான் இருக்கும் எல்லாருமே. எல்லாம் வெயிட்டிங்ல தான் இருக்கும். வேற நம்ம தான் அனிமே மிஸ் பண்ணிருக்கோமா? காகுராபாச்சி சொன்னனே, வந்தோடனே சொன்னேன் ப்ரோ. எமினன்ட் ஷேடோ கூட இப்ப ரீசெண்டா எல்லாம் ரொம்ப ஹைப் வச்சிட்டு இருந்தாங்க. அது எப்படி? யாருக்குமே அவ்வளவு ஒரு ஹைப் தராத மாதிரி தான் வச்சிருந்தானுங்க. எல்லாருமே பார்த்துட்டு ஆவரேஜ் தான் சொல்லிட்டு. எனக்கு அதுக்கு எப்படி சொல்றது, கதையே கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. கதை எனக்கும் பிடிக்கல ப்ரோ. பட் நான் பார்த்த வரையும் எனக்கு என் சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க எமினன்ட் ஷேடோவா வெறித்தனம் அடுத்த சீசனுக்கு வெயிட் பண்றேன் அப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி சொல்றது, இசகாய் அனிமேலேயே நான் நல்லா இருக்கிறது இருக்கு, கொஞ்சம் ஓரளவுக்கு ஓவர் ரேட்டட் அனிமேஷன் சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி அனிமேஷன்ஸ்.
இதுன்னு பாத்தீங்கன்னா இசக்காய் அனிமேன்னு பாத்தீங்கன்னா ரீசீரோ சீசன் செகண்ட் அடுத்த சீசனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரீசீரோ ரீசீரோ படிச்சவங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி கதைன்ட்டு. ரீசீரோ சின்ன எபிசோட் தானே, 12 நம்ம தானே இருக்கு. 12 இருக்கு ப்ரோ, மாங்கால நிறைய இருக்குது. அவன் அவன் என்னமா பண்ணுவாங்க, பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாது, ரிசர்ச் லெவல்ல போவோம் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான். அவ்வளவு டார்க்கா இருக்கோ? சமாடா இருக்காது, அது சென்னின் இசக்காய் கலந்த கலவை மாதிரி. அது ஓ அது நீங்க பாக்கலாம் பாத்துருங்க. இது கிளாஸ் ரூம் ஆஃப் தி ரைட் கூட இருக்குன்னாங்க மங்கா. அது அடுத்த சீசன் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன எதுன்னு தெரியல. ஆனா மங்காலாம் கொஞ்சமாவது சிரிக்கிற மாதிரி பேனல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்கானுங்க. ஆனா ஆனிமல் அது மாதிரி எதுவுமே காட்டல, மொத்தமாவே மாத்தணும். அது அவனோட இன்னர் செல்ஃப் வந்து இதுல காட்டியிருப்பாங்க, இதுல இந்த இன்னர் செல்ஃப காட்டுறதே இல்ல. மூஞ்சி ஒரே மாதிரிதான் வச்சிருப்பாப்ல. போக போக இனிமேல் வரக்கூடிய மங்கா அனிமேஷன்ல வந்து அவனோட பிளாஷ்பேக் காட்டலாம். அவன் அந்த ஒயிட் ரூம்குள்ள என்னெல்லாம் இருந்து எப்படி இருந்தான்னு. அவன் வந்து இப்போ வேற என்னெல்லாம் அனிமே நம்ம விட்டோம் இப்போதைக்கு? காகுரா பச்சி சொன்னீங்க. அது இருக்கு, அது இப்பதான் ஒரு 2 சாப்டர் வந்திருக்கு. 2 சாப்டர்ல செமையா அடிச்சு தூக்கிட்டான். ஆனா ரொம்ப ஓவர் ஹைப் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. நல்லா இருக்கு, அதுக்குண்டு ஓவர் ஹைப் பண்ணி திருப்பி ஏதாவது தள்ளி விட்டுற போறாங்கன்னு பாக்குறேன். அது பார்த்தாதான் தெரியும், நான் ஒன்னும் ஆரம்பிக்கல. ஐயா நான் ஒரு பதிவு பண்ணலாமா? பண்ணு ப்ரோ, பண்ணு. ஒன் பீஸ்ல இப்ப அடுத்து வர்றது எல்லாமே பக்காவா இருக்குது. அவன் வேற சொல்றா வெகா பங்கு காட்டுறானுங்க, அடுத்தடுத்து வரதுல நிறைய காட்டுறானுங்க. இதுக்கப்புறம் வேற புதுசா அந்த அளவுக்கு எதுவும் எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும். வேற ஏதோ மீதி விட்டதெல்லாம் செகண்ட் பார்ட்ல பேசிப்போம்யா. ஆமா, அதான் விட்டது எல்லாத்தையும் இதுல போடுங்கடா, கமெண்ட்ல போடுங்கடா. செகண்ட் பார்ட்ல பேசிக்கலாம். எனக்கு டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் வேணா இருக்கும் ப்ரோ. டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் ஆமா ஆமா, அதுல இன்னும் மீதி இருக்குதுல்ல. ஆமா ஆமா, அந்த இதை மறந்துட்டோம் பாரியா. அதுல இன்னும் நிறைய இருக்கு. அவன் டைம் டிராவல் பண்றது எப்படி, அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய போகும். எனக்கு என்னன்னா ரொம்ப இப்ப ஹைப்ல போயிட்டு இருக்கேன், நம்ம கொஞ்சம் ஸ்பாயில் பண்றோம்னு தோணுது. அதான் நான் எதுவுமே சொல்லாம ஆமா டைம் டிராவல் பண்றதெல்லாம் போகும்னு சொல்லிட்டு தெரிஞ்சதே சொல்லிட்டு இருக்கேன். ஸ்பாயிலர் ஆகும் ப்ரோ, ஜாலியா இருக்கும். இவன் ஸ்பாயிலர் போட்டிருக்காங்கன்ற ஒரு ஆர்வத்துல வந்து பார்த்தாலும் பார்க்கலாம். இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? வேற இதுக்கு மேல எதுவும் இல்லையா? ரொம்ப ஹைப் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுதான் ஆல்ரெடி வந்துருச்சு. நான் வெயிட் பண்றதுனால ஆல்ரெடி வந்துருச்சு. பாக்கியில ஒரு சீன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஃபாதர் சன் ஃபைட், அதுவே அனிமேட் பண்ணிட்டேன். வேற சத்தியமா இனிமேல் பெர்சர்க்குலாம் உனக்கு அனிமேட் பண்ணுவானுங்களானே டவுட்டா தான் இருக்கு அந்த சீன் எனக்குலாம். வேற பழைய இதெல்லாம் அவனுங்க ரீபூட் பண்ணா கூட எனக்கு ஓகே தான். இப்போ இருக்கிற ஸ்டோரியோட சேர்த்து அவனுங்க பண்ணா நல்லா இருக்கும். பட் பார்க்கலாம், அது ஒரு கேள்விக்குறிதான். இந்த இப்போ இருக்கிற சைன் எனக்குலாம் சைனன் இதை மறந்துட்டோம், வின்லாண்டு. வில்லன் சாகா ஃபர்ஸ்ட் சீசன் ஓகே, செகண்ட் சீசன் வந்து கொஞ்சம் லாஜிக்கலா போச்சா, அதனால கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போன மாதிரி இருக்காங்க. அது சோனனா பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அது என்னடா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, சமாதானமா போக இதே டாபிக் இப்ப எதெல்லாம் அனிமேட் பண்ணாலும் இருக்கும் தானே பேசிட்டு இருக்கோம். வேகபாண்ட் அதுவும் கேள்விக்குறிதான் ப்ரோ. ஒரு வாட்டி கூட அதை அனிமேட் பண்ணல. மங்காலே டாப் நாச்சா இருக்கும் அதெல்லாம். ஆமா, ஆனா அந்த லெவல் ஆஃப் டெப்த்துக்கு அவன் அனிமேட் பண்ணுவானான்னு தெரியாது. ஏன்னா வரையது அந்த இதுவே தெரியும், ஒரு மாங்கா பேனல்லே தெரியும் எவ்வளவு டீட்டெயிலா வரைஞ்சிருக்கான்ட்டு. இவன் மாங்கா அனிமேஷன்ல சொதப்பிட்டானா போயிடும். நான் வேணாம், எனக்கு மங்காவே இருக்கட்டும். அப்படியே எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பானுங்க. அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் நினைக்கிறேன். இப்போதைக்கு சீசன் 2 திரும்பவும் நாங்க வருவோம். நம்மளோட ஐசனோட சீசன் 2க்கு ராம்காம்ல பீக்ல போறதுக்கு இவரை கூப்பிட வேண்டியதான், எக்ஸோவை தேவி கூப்பிட வேண்டியதான். சரி ஓகே,
ஒரு 2 வாரம் கழிச்சு வந்து பேசினதுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் தான் இன்னைக்கு. ஸோ ஆமா ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நன்றி ஐசன் ப்ரோ, நன்றி எல்லோ ஃபிளாஷ். கடைசி வரைக்கும் நீங்க பேசல, இருந்தாலும் பேசுறது பேசல பேசவே இல்ல. கேட்டு அடுத்த பாட்டுல வச்சு பேசுங்க. இப்ப ஒரு பேசுனதுல meme மீமா க்கு கூட கணக்கு எடுத்து கொடுப்போம். வந்திருக்காரு. அதான் உள்ள வீட்டுல கேட்டிருக்கலடா. தூங்கிட்டு இருக்காங்க, அதான். சரி விடு, வீட்டுல நான் எல்லாம் ஐடியா தூங்குறாங்க. கொடுத்தல. முன்னாடியே மெசேஜ் தட்டிட்டாரு அவரு. சரி ஓகே கைஸ், இத்துடன் நம்மளோட பாட்காஸ்ட முடிச்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்பைக், நாகி, ஜோரோ, ஐசன் மற்றும் எல்லோ ஃபிளாஷ். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். அது ஒண்ணுதான் எதிரி.